நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ். இன்றைய காணொளியில விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். 2026ஆம் ஆண்டு உலக கிண்ணம் ஆரம்பித்து கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில இலங்கை அணி மற்றும் ஓமான் அணியிற்கு இடையிலான 16வது போட்டியாக இன்றைய நாள்ல நிறைவுக்கு வந்திருக்கிறது. கண்டி பல்லேகல மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பிச்சிருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி இன்றைய நாள்ல இலங்கை அணி ரசிகர்களுக்காக இனி சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். உண்மையிலே சொல்ல போனா 20 ஓவர் முடிவில் இலங்கை அணி 225 பெரிய ரன்னை பெற்றிருந்தார்கள். இந்த போட்டியில பார்க்கக்கூடியதா இருந்தது. சிறப்பான ஆட்டத்தை ஆரம்ப துடுப்படுத்தாட்ட வீரர்கள் பெற முடியாமல் இருந்த பட்சத்தில் மிடில் ஓர்டர்ஸ் சிறப்பான ஒரு ஆட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதன் மூலம் இலங்கை அணி 225 ஓட்டங்களை பெறக்கூடியதாக இருந்தது. இதுல சிறப்பான 3 பேர் அரைச்சதம் கடந்திருந்தார்கள். அதுல முக்கியமா ரத்நாயக 60 ஓட்டங்கள் வெறும் 28 பந்துகள்ல 60 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருந்தார். குசால் மெண்டிஸ் அடுத்தடுத்து ஹாஃப் செஞ்சுரி அரைச்சதத்தை பூர்த்தி செய்திருக்கிறார். அவரும் 45 பந்துகள்ல 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதியாக அதிரடியை காட்டியிருந்த இலங்கை அணி கேப்டன் 20 பந்துகள்ல 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவர் 19 பந்துகள்ல அரைச்சதம் கடந்திருந்தார். உலக கிண்ணத்தில் அதே போல இலங்கை அணி சார்பாக குறைந்த பந்துகள்ல அரைச்சதம் பெற்ற T20 ஃபார்மேட்ல குறைந்த பந்தில் அரைச்சதம் பெற்ற வீரராக தசும் சாரங்க பார்க்கப்படுகிறார். இதற்கு முன்னராக ரோஹித் சர்மா 19 பந்துகள்ல அரைச்சதம் கடந்திருந்தார். அவருக்கு அடுத்து தசும் சாணக்க இருக்கிறார். 19 பந்துகள் அரைச்சதம் பெற்றிருந்தார். இலங்கை அணி நிர்ணயித்த 226 ஓட்டத்தை நோக்கி பயணித்த ஓமான் அணியால் இறுதி வரைக்கும் போராடி இருந்தார்கள். 20 ஓவர் முடிவுல 120 ரன்களை மாத்திரமே பெற முடித்தது. 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்த முகமது நதீம் 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்தான் அதிகபட்சமான ரன்னா இருக்கிறது. இலங்கையினுடைய பந்து வீச்சு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மகேஷ் தீக்ஷண 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். 4 ஓவர்கள் 11 ரன்களுக்கு சிறப்பான ஒரு போலிங் சிறப்பான ஒரு பந்து வீச்சாக மகேஷ் தீக்ஷண இன்றைய நாள்ல காணப்பட்டிருந்தது. அதே போல துஷ்மந்த தமிர 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் 19 ஓட்டங்களுக்கு. இறுதியாக கமிந்து மெண்டிஸ் 1 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்க போட்டியில இலங்கை அணி 105 ஓட்டங்களில் வித்தியாசத்தினால் போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் 2 போட்டிகளையும் இலங்கை அணி வெற்றியோடு ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த போட்டி வருகின்ற 16ஆம் தேதி ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 7 மணி 16ஆம் தேதி கண்டி பல்லேகல மைதானத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியில இலங்கை அணியா ஆஸ்திரேலியா அணியா வெற்றி பெற போகிறார்கள். கமெண்ட்ஸ்ல நீங்க கூறுங்க.